சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க என் அருமை சின்ன பங்காளி, நீங்களே கேட்டு சொல்லுங்க இந்த நியாயத்தை. உறவுக்காரனை விட உங்க வீட்டு வேலைக்காரி தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டா. அப்ப நான் முக்கியம் இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, நாங்களே பல வருஷம் கழிச்சு என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம். பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாம் வச்சுக்கலாம். இது தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, தீர்த்து விடுற பிரச்சனை. சரி, தப்பு செஞ்சவ எங்க வீட்டு வேலைக்காரி. அவ செஞ்சதுக்கு ஏன் புருஷன் என்ன பண்ணுவாரு? அப்ப வெட்டி விட வேண்டியதுதானே? ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? வேலையை விட்டு துரத்தி விட வேண்டியதானே? அந்நியார நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா அவளா வந்து நிக்க போறா? நாங்க தானே வந்து நிக்கணும். இங்க பாருங்க, இப்ப நல்லதுக்கே இங்க நிக்க முடியல. இங்க பாருங்க ஐயா, இது குலசாமி பூஜைங்கய்யா, இது பாதியில நிக்க கூடாது, சாமி குத்தமாயிடும். இன்னைக்கு நடத்த முடியலனா இதோட அடுத்த பௌர்ணமிக்கு தான் நடத்த முடியும். வேணாம்ங்கய்யா, பிரச்சனை பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்லையா? எதுக்குயா விட்டு கொடுக்கணும்? என்னத்துக்கு விட்டு கொடுக்கணும்? இப்ப வரைக்கும் அவ தலையில 2 தட்டை தட்டி அவளை என் கால்ல விழுன்னு சொல்ல வக்கில்ல, விட்டு கொடுக்கணுமாம்ல? அப்ப எல்லாரும் சேர்ந்துட்டு தானே எல்லாத்தையும் பண்றாங்க. அதுக்குதான் இந்த கூட்டத்துல நான் சேர்றது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஊத்துற கறி கஞ்சிக்கு எச்சி சொத்துக்கு இந்த என் பங்காளி எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இதுக்காக வர்றவன் நான் இல்ல, அவங்களுக்கே அள்ளி போடுங்க எல்லாத்தையும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த பூரண காப்புல எனக்கு உடன்பாடு இல்ல. என்ன மீறி என் பொருள் எதுவும் இங்க வராது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணா அண்ணா, இது சாமி விஷயம். நான் செஞ்சதுக்காக இவங்கள பழி வாங்கிறாதீங்க, வேணா அண்ணா. ஏய், ஓடிக்கிட்டு சீக்கிரமே உன் மானத்தை கப்பல ஏத்துறேன். என்னையா தூக்கி உள்ள வச்ச உன்ன? தம்பி வேணாம் தம்பி, கருப்பு விஷயத்துல எதுவும் விளையாடாதீங்க. அப்புறம் அவன் விளையாட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, உங்கனால மட்டும் இல்ல இந்த ஊர்னாலேயே தாங்க முடியாது. ஐயா சொல்லுங்கயா. ஏய், உன்னை எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா தூசிதான்டா பறக்கும். ஒண்ணுத்துக்கும் வக்கத்த பைய, உனக்கே இவ்வளவுன்னா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? எல்லாரும் பழத்தை தின்னுட்டு கொட்டையை துப்புவான், நான் கொட்டையை தின்னுட்டு பழத்தை துப்புறவன். ஏன்ட்டே ஆட்டத்தை காமிக்கிறாளா உன் மவ? ஏய் தம்பி வேணாம், தொலைச்சு விடுவேன். நந்தினி, பார்த்தல்ல, இங்க நடந்ததெல்லாம் பார்த்தல்ல, உன்னோட அதிக பிரசங்கித்தனம். அதனால எப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தல்ல. சுந்தரவல்லி, நிறுத்துங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே, இந்த ஊர்ல ஒரு பூஜை பண்ணணுங்கிறதுக்காக தானே அந்த பூஜையே கெடுத்திருக்கான். இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? அம்மா, எதுக்குமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? தோப்பு விட்டு முதல்ல வெளியே அனுப்புமா. ஏய், என் கண்ணு முன்னாடியே நீ நிக்க கூடாது. இன்னொரு தடவை உன்னை நான் பார்க்கவே கூடாது. கிளம்பு, கிளம்பு.